வணக்கம் தோழர்களே, இன்னைக்கு யுஜிசி நெட்டோட உரையாசிரியர்களை பற்றின வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உரையாசிரியர்களை பற்றின 2 வீடியோ நம்ம பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கிறோம். அதை பார்க்காதவங்க இதையும் பார்த்து முடிச்சுட்டு அதையும் பார்த்துருங்க. அடுத்து நம்ம இன்னைக்கு பேராசிரியர்களை பற்றி தான் நம்ம தொடங்குறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பேராசிரியர் பற்றி நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா, முன்னாடி நான் கால அடிப்படையில் ஒவ்வொருத்தவங்களா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். இளம்பூரணர், அடுத்து இடையில இவர் சேனாவரையர் பற்றி பேசணும். இப்போ பேராசிரியர் பற்றி பேசுகிறோம். இவர் பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு உரையாசிரியர்களை பற்றி பேசும்போதும் நூற்றாண்டு, சமயம், அவங்க எந்த நாட்டில் பிறந்தாங்க, அவங்க எந்த சமயத்தை சார்ந்தவங்க, பின்ன அவங்களோட உரை என்னென்ன கருத்துக்கள்லாம் இருக்குது, அவங்களோட உரைநடையோட ஸ்டைல் எப்படிலாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வரிசையாக பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். சரிங்களா? அப்போ தமிழ் இலக்கிய உலகில் பேராசிரியர் என்ற பெயருடன் 6 காணப்படுகின்றனர். ரொம்ப முக்கியம். இப்ப பேராசிரியர்களே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அதனால நான் எழுதி போட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன். தொல்காப்பிய பொதுப்பாயிரம் செய்த பேராசிரியர். பொதுப்பாயிரம் செய்த பேராசிரியர். அடுத்து யாப்பெருங்கல விருத்தியுரை சுட்டும் பேராசிரியர். யாப்பெருங்கல விருத்தியுரை சுட்டும் விருத்தியுரை பேராசிரியர். அடுத்ததாக தொல்காப்பிய உரை செய்த பேராசிரியர். இதான் ரொம்ப முக்கியமானது. இவர் தான் இங்க பேசுறாங்க. தொல்காப்பிய உரை செய்த பேராசிரியர். அடுத்து தொல்காப்பிய பொருளதிகாரத்தின் இறுதி 4 இயல்களுக்கு தான் இவர் உரை எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அடுத்து திருக்கோவையாருக்கு உரை கண்ட பேராசிரியர். திருக்கோவையாருக்கு உரை கண்ட பேராசிரியர். எதுக்காக இது சொல்றேன் அப்படின்னா, எந்த பேராசிரியர் தொல்காப்பியத்துக்கு உரை எழுதினாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இல்ல நீங்க பாத்தீங்கன்னா பொருளதிகாரத்துல இவர் முழுமையா 4 இயலுக்கு எழுதியிருப்பாரு. விழுமிய உரைன்னு இதை சொல்லுவாங்க. என்னென்ன இயல்கள் அப்படின்னு கொடுத்துட்டு இது சரி, இது சரியில்லை அப்படின்ற மாதிரி, இது சரி, இது சரியில்லை அப்படின்ற மாதிரியான கேள்விகள்ல இது இடம்பெறலாம். மெய்ப்பாட்டியல், ஓமவியல், செய்யுளியல், மரபியல் என்னும் இந்த 4 இயலுக்கு மட்டும்தான் அவர் உரை எழுதியிருக்கிறார். சரிங்களா? அடுத்து தொல்காப்பிய உரை செய்த பேராசிரியரே திருக்கோவையாருக்கு உரை எழுதிய பேராசிரியர் என்று தமிழ் உலகம் இதுகாரம் நம்பி வந்திருக்கிறது. எனினும் 2 நூல்களையும் நன்கு ஆராய்ந்த அறிஞர் இவ்விருவரும் வெவ்வேறானவர் என்று முடிவு செய்திருக்கிறார்கள். அப்போ என்னன்னா இந்த மாதிரியான கருத்துக்கள் நமக்கு இருக்குது. இப்ப நம்ம யாரை பத்தி பாக்குறோம் அப்படின்னா, தொல்காப்பியத்துக்கு பொருளதிகாரத்துக்கு 4 இயலுக்கு எழுதினார் பாத்தீங்களா, அந்த உரையாசிரியர்களை பத்தி தான் நம்ம இங்க பாக்குறோம். தமிழ் நாவலர் சரிதை குறிப்பிடும் பேராசிரியர் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம குறுந்தொகைக்கு உரை வரைந்த பேராசிரியர் இருக்காங்க. இவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டு போனா போதும். ஆனா குறுந்தொகையில பாத்தீங்கன்னா இவர் 380 பாடல்களுக்கு உரை எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிற குறிப்பெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். அவர் உரை எழுதாத ஒழிந்த 20 பாடல்களுக்கு நச்சினார்க்கினியர் உரை எழுதினார். நச்சினார்க்கினியர் இயற்றிய சீவக சிந்தாமணி உரையின் சிறப்பு பாயிரத்தால் அறியலாம் என்னும் பேராசிரியரும் நச்சினார்க்கினியரும் செய்து முற்றுவித்த குறுந்தொகை உரை இன்றும் கிடைக்கவில்லை. அது நச்சினார்க்கினியரும் பேராசிரியரும் செய்த அந்த உரை இன்னைக்கு வரைக்கும் கிடைக்காம இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. அடுத்து பெயர் காரணம். சொன்ன மாதிரி தெய்வச்சிலையாருக்கு எப்படி நம்ம பெயர் காரணத்தை பார்த்தோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். சேனாவரையருக்கு எப்படி பெயர் பார்த்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரிதான் இவருக்கும் பேராசிரியர் என்ற பெயர் அவருக்கு புலமை சிறப்பால் அமைந்ததாகும். அவரது இயற்பெயர் இன்னதென்று அறிய முடியவில்லை. நச்சினார்க்கினியர் போன்றோர் இவரை பேராசிரியர் என்று குறிப்பிடுகின்றனர். நச்சினார்க்கினியரின் செய்யொலியல் உரை பெரும்பாலும் பேராசிரியர் உரையை தழுவியே செல்கின்றது. நான் சொன்னேன்ல,
போன வீடியோல கூட நம்ம பேசும்போது சொன்னேன், ஒருத்தவங்க இன்னொரு உடைய தழுவி எழுதியிருப்பாங்க, இன்னொருத்தவங்க மறுத்து எழுதியிருப்பாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு. அதுல இவரும் ரொம்ப முக்கியமானவர். சரிங்களா? அடுத்து பேராசிரியர் வைதீக சமயத்தை சார்ந்தவர், சோழ நாட்டினர் என்றும் அந்நாட்டின் மீது மிகுந்த பற்று உடையவர் என்றும் சோழ மன்னரை புகழ்ந்திருக்கும் பாடல்களை அவர் மிகுதியாக மேற்கோள் காட்டுவதால் அறியலாம். அப்போ சமயம் வைதீக சமயம். இதுக்கு முன்னாடி வந்து சேனாவரையர் சைவ சமயத்தையும், இளம்பூரணர் வந்து சமண சமயத்தையும் பத்தி பேசினேன். இப்போ ஒவ்வொருத்தவங்களும் எந்தெந்த சமயம்னு கொடுத்துட்டு ஆப்ஷன்ல 4 ஆப்ஷன்ல கேட்கலாம். அப்போ நம்ம குழம்பி போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் கால அடிப்படையிலையும் சமயம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு போறது நல்லதுன்னு. இவரோட உரை சிறப்பு. பேராசிரியர் இளம்பூரணருடன் மாறுபட்டு உரை எழுதும் இடங்கள் சில உண்டு. பேராசிரியர் உரையால் மெய்பாட்டியலும் ஓமையியலும் பெரிதும் விளக்கம் அடைகின்றன. அப்ப இவரும் வந்து அந்த உரைக்கு இவர் வந்து மாறுபட்டு சில இடங்கள்ல எழுதக்கூடிய ஒரு சூழலை நம்மளால பார்க்க முடியுது. மெய்ப்பாட்டியலை மிகவும் விரிவாக ஆராய்ந்து பல நுட்பமான கருத்துக்களை இவர் கூறுகின்றார். இளம்பூரணர் மிக சுருக்கமாக எழுதி சென்றுள்ள இடங்களை எல்லாம் இவர் நன்கு விளக்கியுள்ளார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மெய்ப்பாட்டியலுக்கு தான் இவர் வந்து விளக்கமான ஒரு ஆராய்ந்து பல நுட்ப கருத்துக்கள் எல்லாம் சொல்லி அவர் வந்து உரை எழுதுறாரு. அப்போ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் நம்ம படிச்சு பார்க்க வேண்டியது. இப்போ எம்ஏ படிக்கக்கூடிய மாணவர்களா இருந்தாலும் சரி, ஆய்வு மாணவர்களா இருந்தாலும் சரி, இதெல்லாம் படிச்சோம்னா நமக்கு இன்னும் கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து பேராசிரியர் வந்து தொல்காப்பியரை தொல்காப்பியன் என்றும் என்றான் ஆசிரியன் என்றும் ஆசிரியன் என்றும் ஒருமையிலே வழங்குகின்றார். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரிய தகவலா நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து பழமையும் புதுமையும் இவரோட விஷயங்கள்லயே நம்ம பார்க்கலாம். என்னன்னா பழைய மரபையும் பழைய நூல் கொள்கைகளையும் பேராசிரியர் பெரிதும் போற்றுகின்றார். நான் சொன்னேன் இதே மாதிரியே தழுவி பழைய மரபை தழுவி எழுதினவங்க யாருன்னா இளம்பூரணர் தான். அவர் பழைய நூல்கள் எல்லாம் அப்படியே மேற்கோள் காட்டினார்னு சொன்னேன். அதே மாதிரிதான் இவரும் எடுத்திருக்கிறாரு. ஆனா புதிய நூல் வழக்கையும் கொள்கைகளையும் கடிந்து ஒதுக்கி விடுகின்றார். ஆனா இளம்பூரணர் வந்து ஒதுக்கல, அவர் ஏத்துக்கிறார். ஆனா இவர் புதிய கொள்கைகள் எல்லாம் இவர் ஏத்துக்கல. அப்ப இந்த மாதிரியான வித்தியாசத்தோட நம்ம பார்க்கணும். தம் உரைகளில் நன்னூல், தண்டி அலங்காரம், யாப்பெருங்கலம் ஆகிய நூலாசிரியர்களின் கருத்தை எடுத்து கூறி மறுக்கின்றார். அப்போ யாரை மறுக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும். தொல்காப்பியர் அகத்தியர் மாணவர் 12 ஒருவர் என்று இவர் நம்புகின்றார். அணி நூலை மறுத்து கூறுகின்றார். அப்போ உரையாசிரியர்கள் மட்டும் இல்ல, ஒரு நூலையே இவர் மறுத்து சொல்லியிருக்கிறார். அப்போ அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓமை உருவுகளை பற்றி இவர் விரிவாக ஆராய்ந்துள்ளார். தொல்காப்பியர் கூறிய 36 உருவுகளே அன்றி வேறு சில ஓம உருவுகள் வரும் என்று குறிப்பிடுகின்றார். அப்போ பாத்தீங்கன்னா மெய்ப்பாட்டியல் எல்லாம் எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் அதை நுணுகி ஆராய்ந்து இந்த விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத பேசிட்டு போறாரு. அடுத்து தெய்வ சிலையார். தெய்வச்சிலையாரை பத்தி பாக்குறோம். இவரு சொல்லதிகாரத்துக்கு உரை எழுதினவங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம் யாரெல்லாம் எழுதினாங்க சொல்லதிகாரத்துக்கு. அதுல யாரு சிறந்தவங்க அப்படின்னா, முதல் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் காலத்தில் திருநெல்வேலி பகுதியில் வாழ்ந்தவர். இளம்பூரணர் சேனாவரையில் ஆகியவருக்கு பிற்பட்டவர்னு சொல்றாங்க. அப்ப யாரு பாத்தீங்கன்னா அப்ப சேனாவரையர் கிடையாது, அவர் 13ஆம் நூற்றாண்டு. இவர் முன்னாடி பேராசிரியர் வந்து 12ஆம் நூற்றாண்டு, இளம்பூரணர் வந்து 11ஆம் நூற்றாண்டு, இறைனார் களவியல் உரை வந்து 8ஆம் நூற்றாண்டுல கிடைச்சிருக்கு அப்படின்னு. அப்ப நூற்றாண்டு வகையில இவர் வந்து வேறுபடுறாரு பாத்தீங்க. இவரோட உரையில மற்ற உரையாசிரியர்களையோ பிறர் கருத்துக்களையோ குறிப்பிடவில்லை. இந்த வார்த்தைய அப்படியே கேள்வியாவே ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. இவர் தான் மற்ற உரையாசிரியர்கள் தழுவியோ இல்ல பிறரோட கருத்தையோ இவர் வந்து ஃபாலோ பண்ணவே இல்லை. இவருக்கு வந்து புதுசான ஒரு கொள்கை இருக்கு, அதை மட்டும்தான் அவர் எழுதிட்டு போறாரு. இப்போ தெய்வ சிலை அப்படின்ற தொடருக்கு வந்து பல பொருட்களை வந்து சொல்றாங்க. என்னன்னா தெய்வ சிலை அப்படின்னா இதுக்கு மட்டும் சொல்றாங்க, கல், மலை, வில் முதலிய பொருட்கள்லாம் வந்து
குறிப்பிடுறாங்க. ஏன்னா இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லலாம், தெய்வ சிலை என்ற பெயருக்கு பொருள் என்னென்ன அப்படின்லாம் சொல்லிட்டு கொடுக்கலாம், அதுக்காக எழுதி போட்டது. அது மட்டும் இல்லாம அப்போ வந்து இந்த தெய்வ சிலைக்கு வந்து கல், மலை, வில் இந்த பொருள்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். அது மட்டும் இல்லாம போர்ல இறந்த வீரர்களுக்கு நினைவா நடக்கூடிய அந்த நடுகற்களுக்கு கூட தெய்வ சிலை தான் அப்படின்ற பொருள் இருக்குது. அது எந்த மா மாவட்டங்கள்ல வந்து சொல்றாங்க அப்படின்னா, கொங்கு நாட்டவர் வந்து தெய்வ சிலை அப்படின்ற வந்து பொருளை சொல்றாங்க. அடுத்து பொதிய மலை, அந்த பொதிய மலைக்கும் வந்து தெய்வ சிலை அப்படின்ற ஒரு பொருள் தான் இருக்குது. அடுத்து திருமால் ஏந்திய வில்லை தெய்வ சிலை அப்படின்ற ஒரு பொருண்மையில சொல்றாங்க. திருமாலுக்கு உரிய பல பெயர்களில் ஒன்று தெய்வ சிலையார் என்பது விளங்கும் அப்படின்றாங்க. அப்போ என்னன்னா இதுல பாத்தீங்கன்னா சைவ சித்தாந்த கருத்துக்கள் வந்து அதிகபட்சம் இதுல அதிகமான கருத்துக்கள் இடம்பெற்றுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கு. பதி, பசு, பாசம் என்ற சைவ சித்தாந்த கருத்து வந்து உரையாசிரியர்கள்லயே பாத்தீங்கன்னா தெய்வச்சிலையாரோட உரைகள்ல தான் அதிகமா வந்து இடம்பெற்றிருக்குது. இதெல்லாம் நம்ம இப்போ இவ்வளவு சொன்ன கருத்துக்களை வச்சு பார்க்கும்போது இவர் வந்து ஒரு வைணவ சமயத்தை சார்ந்தவர், அது மட்டும் இல்லாம வடமொழி பயின்ற ஒரு அந்தனரா இருக்கலாம் அப்படின்றது ஆய்வாளர்கள்லாம் வந்து குறிப்பிட்டு போறாங்க. அப்போ என்னன்னா இப்போ இவ்வளவு விஷயமா நம்ம பார்க்கும்போது பதி, பசு, பாசம் சொன்னீங்க இல்லைங்களா, இது வந்து முக்கியமா கேள்விகள் வந்து வராத ஒரு பகுதியா இருக்கு. இது வந்து கேள்விகள் இனி வரும் தேர்வுகள்ல வந்து கண்டிப்பா கேட்கலாம். அடுத்து தனது உரைகளில் பாணினி கொள்கையையும் வடமொழி இலக்கண கருத்தையும் வந்து சொல்லிட்டு போறாரு. அப்ப என்னன்னா எந்த கொள்கைகளுக்கு எதிராக இருக்கிறாங்க, எந்த கொள்கையை வந்து அவங்க ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுட்டு போகணும்னு சொன்னேன். இப்போ வடமொழி வந்து அவர் ஆதரிக்கிறாரு அப்படிங்கிறத இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பஞ்ச திராவிடம், இவரு சில வடமொழி அரிய வகையான சொற்கள்லாம் வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். பஞ்ச திராவிடம், அடுத்து லோபம், பரிணாமம், வாக்கியம், கோமோத்திரம் போன்ற சொற்கள்லாம் வந்து கொடுத்துட்டு இதுல எந்தெந்த உரையாசிரியர்கள் இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்விகள் வந்து வரலாம். அதனாலதான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எழுதி போட்டிருக்கிறேன். அடுத்து வந்து எச்ச பெயர் என்பது பெயரச்சம் என மொழி மாறி நிற்கின்றது என்பது இவர் கருத்தாகும். அப்ப எந்த இடங்கள்ல அவர் இலக்கணங்கள்ல வந்து மாறுபட்டு பேசுறாரு அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இது. அடுத்து சாலும் என்ற சொல்லை இவர் போதும் என்ற பொருளில் வழங்குகின்றார். பாருங்க, சாலும் அப்படின்ற சொல்ல போதும் அப்படின்னு சொல்றாரு, போதும் என்று குறிப்பிடுகிறார். இது மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுட்டே போகணும். அடுத்து செப்பும் வினாவும் வழால் ஓம்பல் என்ற சூத்திரத்திற்கு இவர் கூறும் விளக்கம் புதியது, மற்ற உரையாசிரியர்கள் கூறாதது. அப்ப இந்த மாதிரியான செய்திகள்லாம் எந்தெந்த உரையாசிரியர்கள் என்னென்ன விஷயங்களை புதுசா சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் கூட கவனம் தரணும். அடுத்து செப்பு 4 வகையா வந்து இவர் சொல்றாரு. 4 வகை. ஒண்ணு என்னன்னா துணிந்து கூறுதல், கூறிட்டு மொழிதல், வினாவி விடுத்தல், வாய் வளாதிருத்தல் அப்படின்னு 4 வகையா வந்து செப்ப வந்து அவர் சொல்லக்கூடிய அந்த நூற்பாவில செப்புன்றதுக்கு இத்தனை வகையா அவர் வந்து பிரிச்சு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு போனோம். இவர் வந்து சொல்லதிகாரத்தில் உள்ள சூத்திர அமைப்புகளை மாற்றியுள்ளார். நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி நம்ம சொன்ன இளம்புறனர் வந்து சில இடங்கள்ல தழுவி அவங்களோடதுல வந்தாங்க அப்படின்னு. அப்ப அவரே கூட சில இடங்கள்ல வந்து இந்தந்த நூற்பாக்களை வந்து இந்தந்த இடங்கள்ல வைக்கணும்ன்ற மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க. அப்ப இதையும் வந்து இவரும் வந்து சில இடங்கள்ல அப்படி மாத்திருக்கிறாரு. அதை பத்தியே நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. என்னென்ன அப்படின்னா அதுக்கு ஏன் மாத்தின, இந்த சூத்திரங்களுக்கு இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறோம், அதோட இயல்களோட பேரை மாத்துறது, இதுக்கான காரணங்களையும் அவர் வந்து அதிகமா சொல்றாரு. எச்சவியல்ல 3 சூத்திரங்களை கொண்டு வந்து வினையியலின் இறுதியில் வைத்து உரை எழுதுகின்றார். அப்போ இதெல்லாம் பார்க்கணும். எச்சவியலில் இசை நிறை என்னும் 15ஆம் சூத்திரத்தை 29ஆம் சூத்திரமாகவும், வேற்றுமை மயங்கலில் அது வெண் வேற்றுமை என்னும் 10ஆம் சூத்திரத்தையும், ஆரன் மருந்தின் என்னும் 13ஆம் சூத்திரத்தையும் மாற்றி 15, 16ஆம் சூத்திரங்களாக வைத்துள்ளார். அப்ப நம்ம முன்னாடியே படிச்சோம், 2ஆ இருந்தது 1ஆகவும் 1ஆ இருந்தது 2ஆகவும் வந்து சில உரையாசிரியர்கள் மாத்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு. அதை நம்ம இதுலயே நம்ம பார்க்க முடியுது. இவருக்கு முற்பட்ட உரையாசிரியர்கள் கொண்ட சூத்திர அமைப்பையும் இவர் மாற்றுகின்றார்.
இதுலயே நம்ம அதை சொல்லிட்டோம். ஒரு சூத்திரத்தை இரண்டாக்குகின்றார், சில சூத்திரங்களை ஒன்று சேர வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உரியல்ல இதெல்லாம் வந்து மாத்துறாரு அப்படின்றத நம்ம வந்து பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இவரோடதுல நம்ம சைவ சித்தாந்த கருத்துக்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். இன்னொன்னு இவரோட கல்வெட்டுல கொல்லம் ஆண்டு பற்றிய அரிய தகவல் ஒன்று கிடைச்சிருக்குது. என்னன்னா கொல்லம் ஆண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேரளா வழிபாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா கொல்லம் ஆண்டு தான் வந்து மலையாள மாசத்துல அவங்க வந்து வச்சு அந்த வருஷங்களை பாக்குறாங்க. அதே மாதிரி நமக்கு தமிழ் ஆண்டுகள் இருக்கு. அதெல்லாம் வந்து யாரோட உரையில கிடைக்குது அப்படின்னா தெய்வச்சிலையாரோட உரையில தான் வந்து கிடைக்குது. இந்த இடைக்காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா கடல் கோளால அழிவு நடந்துச்சு. அப்ப அந்த அழிவு நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா பழைய கொல்லம் வந்து கடல் ஃபுல்லா தரைமட்டமா ஆயிடுது. அதுக்கப்புறம் புதிய ஒரு நிலப்பகுதி வருது. அந்த நிலப்பகுதிக்கு அங்க இருக்கிற மக்கள் வந்து கொல்லம் அப்படின்னு ஒரு ஆண்டு பெயர் வச்சு அதுக்கப்புறமா அதுல இருந்து அவங்க கணக்கிட்டு வராங்க. அதனாலதான் வந்து இன்னைக்கு கொல்லம் ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான அரிய வகை தகவல்கள்லாம் வந்து இவரோட உரைகள்ல இருந்து நமக்கு கிடைக்குது. அப்பெல்லாம் நம்ம இதெல்லாம் வந்து பார்க்கணும். அப்போ கேள்வி கேட்கும்போது எப்படி கேட்பாங்க அப்படின்னா கொல்லம் ஆண்டு பத்தி எந்த உரையாசிரியர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு, சைவ சித்தாந்த சமய கருத்துக்களை வந்து எந்த உரையாசிரியர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அப்போ ஆப்ஷன்ல கொடுத்துருக்கலாம் இளம்புறனர், உரையாசிரியர், இளம்புறனர், சேனாவரையர், தெய்வச்சிலையார், நச்சினார்க்கினியர் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டு இந்த மாதிரியான கேள்விகள் வந்து கேட்கலாம். சரிங்களா? அப்ப இதெல்லாம் வந்து ஒண்ணு கூட பாத்துக்கணும். அதே மாதிரி அடுத்து வந்து கல்லாடர். நமக்கு என்ன அப்படின்னா நம்ம இலக்கண உரையாசிரியர்களை பத்தி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கே நல்லா தெரியும். இளம்புறனர் முடிச்சிட்டோம், சேனாவரையரை சொல்லிட்டோம், அடுத்து வந்து பேராசிரியரை பத்தி பேசிட்டோம், தெய்வச்சிலையாரையும் முடிச்சிட்டோம், அடுத்து வந்து கல்லாடர். இவர் வந்து 15, 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். எந்தெந்த நூற்றாண்டுல யார் யார் வராங்க அந்த கால வரிசையிலேயே நம்ம படிச்சுட்டு போனோம் அப்படின்னு சொன்னேன். இதுல பாத்தீங்கன்னா இவர் சொல்லதிகாரத்துக்கு மட்டும்தான் இவர் உரை எழுதியிருக்கிறாரு. இவர் வந்து எல்லா உரையாசிரியர்களுக்கும் பிற்பட்டவரா பாக்குறாங்க. அப்ப காலத்தால் முற்பட்டவர் யாரு, காலத்தால் பிற்பட்டவர் யாரு அப்படின்னு கேள்விகள் அமையலாம். இங்க பாத்தீங்கன்னா முன்னாடி தெய்வச்சிலையாரோட உரையை பத்தி பேசும்போது அவர் மத்த உரையாசிரியர்களோட கருத்தையோ மத்த நூல் கருத்தையோ அவர் வந்து எடுத்துக்கல. ஆனா கல்லாடர் அப்படி கிடையாது. இவரோட உரைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா முன்னோர்கள் எழுதி சென்ற அந்த உரைகள்ல இருந்துதான் இவர் வந்து அதை தழுவி அந்த மாதிரியா தமக்கு பிடித்தவற்றை எல்லாம் ஒருங்கு சேர்த்து எழுதப்பட்ட உரையாக உள்ளது. அப்ப இவரோட உரையை பார்த்தோம்னா நமக்கு தெரியும் முன்னாடி இருக்கிற உரையாசிரியர்களோட கருத்து இவரோட உரையில வந்து அதிகமா இடம்பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இளம்பூரணர் வந்து இளம்பூரணர், சேனாவரையர் ஆகிய இருவரும் காட்டிய உதாரணங்களை கல்லாடர் அப்படியே மேற்கோள் காட்டுகிறார். ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. அடுத்து கல்லாடர் உரையை பிரயோக விவேக நூலாசிரியர் எடுத்து காட்டுகின்றார். எனவே கல்லாடர் நச்சினார்க்கினியருக்கு பின்னும் பிரயோக விவேக நூலாசிரியருக்கு முன்னும் வாழ்ந்தவர் எனலாம். அப்ப என்னன்னா ஒரு காலத்தால முற்பட்டவங்க ஒரு உரையாசிரியர், பிற்பட்டவங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான செய்திகளை வச்சுக்கிட்டுதான் நம்மளால ஆராய முடியும். ஏன்னா கால அடிப்படை அந்த வகையில பாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்து இயல்களின் முறை வைப்பை விரிவாக இவர் ஆராய்ந்து கூறுகிறார். இப்போ உள்ள இருக்கிற கண்டென்ட், உள்ள இருக்கிற செய்திகள், அகம், களவியல், களவு, கற்பியல், புறம் எல்லா விஷயத்தையும் சொன்னாலும் இவர் எதுக்கு அதை முக்கியத்துவம் கொடுத்து பாக்குறாரு அப்படின்னா முறை, இந்த இயலை இப்படி எல்லாம் வைக்கணும், இந்தந்த விஷயங்களுக்கு இப்படி எல்லாம் மாத்தணும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் இவர் சொல்லிட்டு போறாரு. அடுத்து வேற்றுமை என்பதை இலக்கண ஆராய்ச்சியுடன் தெளிவாக விளக்குகின்றார். அப்போ இதையும் சொல்லிட்டு போறாரு. கல்லாடர் உரைக்கென்று சில தனிச்சிறப்பியல்புகள் இருப்பினும் செல்வாக்குடன் புலமை உலகில் இது பரவவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா மற்ற உரைகளை தழுவி எழுதி வந்ததுனாலதான் இவரோட உரைக்கு வந்து மதிப்பில்லாம போயிடுச்சு பின்னாடி காலகட்டங்கள்ல. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்கணும். அப்போ இவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு பார்த்துருக்குறோம். இன்னும் நம்ம வந்து அடுத்து தொடர்ந்து வீடியோக்கள்ல வந்து உரையாசிரியர்களை பத்தியே நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். இந்த வீடியோவும் பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி போட்ட 2 வீடியோக்கள் பார்க்காம இருந்தா அதையும் பார்த்துட்டு நீங்க அதை பார்த்துட்டு இதை வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கும். நன்றி, வணக்கம்.